உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் இல்ல ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியுன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பா கொடுக்க போகுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு வந்து லாபாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு, 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. இந்த பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா, ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல 47 நாட்கள் பிரவேசம் செய்ய போறார் இந்த செவ்வாய் பகவான். இதுல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிதுன ராசி என்பர்கள் கண்டிப்பா மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வீடு மாத்திருப்பீங்க, இடம் மாத்திருப்பீங்க, இல்ல மாத்துங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி மாறினவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 4ஆம் இடம் கேந்திரஸ்தானத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல கேந்திரஸ்தானத்துல உங்க லாபாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உக்கிர கிரகமான செவ்வாய் பகவான் அமர போறார். அப்ப இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அந்த எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்னா, முதல்ல வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை கிடைச்சா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா சம்பளம் வரும், கடன் பிரச்சனையை தீர்த்துருவீங்க. அதே போல நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆனா ஒரு நாள் என்ன தோணும்னா, வேண்டாம் ஒரு நாள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆபீஸ்ல அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மைண்ட் மாறிட்டே இருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிலையான ஒரு முடிவு எடுத்து, நான் வேலைக்கு ட்ரை பண்றேன், எனக்கு அடுத்த வேலை கிடைச்சிருச்சு, நான் இந்த வேலையை விட்டுட்டு போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஏஜ். நிறைய மிதுனராசி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு சார், 50 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எங்க சார் வேலை மாறுன்னு யோசிச்சுக்கேன். அந்த மாதிரி யோசனையே பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும், நல்ல பதவிகளை கொடுக்கும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு. 4ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும். அது மட்டும் இல்லாம 11ஆம் இடத்தையும் பார்க்கும். செவ்வாயுடைய வீட்டையே செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அது ரொம்ப விசேஷம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க நல்ல பதவிகள்ல வகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் காத்துட்டு இருக்கும்.
ஒரு மேனேஜரா சாதாரண அசிஸ்டன்ட் மேனேஜரா இருப்பீங்க, மேனேஜரா மாத்துவாங்க. அதே போல மேனேஜரா இருப்பீங்க, சீனியர் மேனேஜரா மாத்துவாங்க. இது மாதிரி ஒரு பதவிகளை உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அரசாங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்க எக்ஸாம்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாம் வருது வரலன்னு யோசிக்காதீங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உறுதியா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கும். அது டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், யூபிஎஸ்ஆ இருக்கலாம், ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், ஐபிஎஸ்ஆ இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், இல்ல டோஃபலா இருக்கலாம், ஜிஆர்இ, ஏதோ ஒரு வகையில ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாயுடைய பயிற்சி காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்க போகுது. அதே போல மிதுன ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு வீடு வாங்கினா என்ன, ஒரு இடம் வாங்கினா என்ன, ஒரு கார் வாங்கினா என்ன அப்படின்னு சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய, அது செயல்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா இந்த செவ்வாய் கொடுக்க போறாரு. இந்த காலகட்டத்துல என்ன யோசிப்பீங்கன்னா, ஒரு வீடு வாங்குவோம், ட்ரை பண்ணுவோம், போய் பார்ப்போம். இல்ல நீங்க ஃப்ரெண்டு கூட போவீங்க, கடைசியா உங்களுக்கு வீடு பிடிச்சோம் நீங்க புக் பண்ண போறீங்க. வீடு கட்டலாம், நம்ம இடத்துலயே வீடு கட்டலாம், நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா மாடி வீடு கட்டலாம், வீட்லயே ரெனோவேட் பண்ணலாம். இந்த மாதிரி பலவிதமான யோசனைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக மிதுன ராசி என்பது இருக்க போது. அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. வீடு கண்டிப்பா கட்டி நல்லபடியா முடிச்சு கொடுப்பீங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. இந்த வருஷத்துக்குள்ள ஒரு இடமாற்றம் இருக்குன்னு முதலே சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாற்றம் இந்த காலகட்டத்துல நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்துல குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். குழந்தை இல்லாதவர் ட்ரீட்மெண்ட் மூலியமா தான் எடுத்தாகணும். எந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போறீங்களோ அதை போங்க, கண்டிப்பா அதுல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்துல திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த திருமணம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த வரக்கூடிய வரன் நல்ல ஒரு செல்வந்தரா, ஒரு நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவரா, ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இல்ல அவங்க ஏதாவது வேலைக்கு போவாங்க, இல்ல உங்க கணவர் நல்ல இடத்துல நல்ல பொசிஷன்ல வேலைக்கு இருக்கக்கூடிய ஒரு கணவரை செலக்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கு. தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. இந்த நேரம் ஒரு வரன் பார்த்து செட்டில் ஆகுறது ரொம்ப முக்கியம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சினால கண்டிப்பா உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இப்ப பிரிஞ்சிருக்கீங்க, கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவு வந்து அதன் மூலமாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா, இடம் சம்பந்தமான தகராறு, இடம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும். அதே மாதிரி ஒரு செக்கு பவுன்ஸ் கேஸ், ஒரு கோர்ட்டு கேஸ், அடியடி வழக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை, வில்லங்கம், ஜிஎஸ்டி பிரச்சனையா கூட இருக்கலாம், இன்கம் டாக்ஸ் பிரச்சனையா கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி, ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. முக்கியமா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. மிகப்பெரிய லாபத்தை, உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த காலகட்டத்துல பிசினஸ் பண்ணுங்க, நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய கஸ்டமரை போய் பார்க்கும்போது அவங்க 4 பேர் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கஸ்டமரா மாறுவாங்க. அதன் மூலமாக உங்களுடைய தொழில முன்னேற்றம் வரும். அதன் மூலமாக ஒரு பெரிய லெவல்ல வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்ல நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல ஏதாவது ஒரு பட்டங்கள் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளும் இந்த மிதுன ராசி என்பது செய்யலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா, அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் வீட்டையும் பார்க்கும். அப்ப என்ன ஆகும்னா, வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. வெளிநாட்டுல சில பேர் விசா முடியக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் விசா எக்ஸ்டென்ஷன், வெளிநாட்டுல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கு. மொத்தத்துல 12 ராசிகள்ல மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம், அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும். உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதின மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன,
ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வ ஜனா சுகினோ பவந்து.